வணக்கம். தீபாவளினாலே கண்டிப்பாக ஏதாச்சும் பெரிய ஹீரோ படம் வரும். நம்மலாம் குடும்பத்தோடு போய் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஒரு வாரத்துக்கு ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்லலாம் அந்த படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இப்படி படம் மாசாக இருந்துச்சு, விஜய் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ரஜினி படம் வந்திருக்கு, அஜித் படம் வந்திருக்குன்னு அப்படி பெருசாக பேசுவோம். ஆனால் இந்த தீபாவளி சற்றே மாறுதலாக ஃபுல்லாக தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரக்கூடிய இளம் ஹீரோக்கள் நடித்த படமாக தான் வெளியாகிருக்கு. எக்ஸாம்பிள் துருவ் விக்ரம் நடிப்பில் வெளியான பைசன் காளை மாடன், பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியான டியூட், ஹரிஷ் கல்யாண் அவர்கள் நடிப்பில் வெளியான டீசல், இந்த மாதிரியான படங்கள் தான் வெளியாகியிருக்கு. இந்த வரிசையில் நம்ம சூஸ் பண்ண படம் துருவ் விக்ரம் அவர்கள் நடிப்பில் வெளியாகிருக்கிற பைசன் காளை மாடன். இந்த படத்தோட பாடல்கள் டீசர் வெளியானவனேயே எனக்கு இந்த படத்தின் மேலே ஆர்வம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. துருவ் விக்ரம் முந்தைய 2 படங்களை காட்டிலும் இந்த படத்தில் ரொம்பவே வித்தியாசமாக அவருடைய மெனக்கடல் டீசர் பார்க்கும்போதே நல்லாவே தெரிஞ்சிச்சு. முக்கியமாக இயக்குனர் மாரி செல்வராஜ் இந்த கதையை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றதை பார்க்குறதுக்கான ஒரு ஆர்வம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தை என்னை போய் பார்க்க வச்சுச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்துடைய கதை என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இது நார்மலான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தான். அதில் என்னென்ன மாதிரியான சாதி ரீதியான தாக்குதல்கள் இருந்துச்சு. அதாவது கிட்டான்ட்டு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு பல விதத்தில் பல அப்டக்கிள்ஸ் வருது, அதாவது பல தடைகள் வருது. அந்த தடைகளையும் மீறி எப்படி வனத்தி கிட்டான் இவ்வளோ பெரிய கபடி வீரர் ஆனா அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. இந்த கதை கபடி வீரரான மன்னத்தி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கை கதையிலையும் மாரி செல்வராஜ் அவர்களுடைய புனைவுலையும் தான் இந்த படம்ன்றது உருவாயிருக்கு. இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பசுபதி இந்த படத்தில் வாழ்ந்திருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். கிட்டானோட அப்பாவாகவே அப்படியே வாழ்ந்திருக்காரு. நம்மளோட அவ்வளோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகக்கூடிய கேரக்டராக பசுபதி கேரக்டர் இருக்கார். தான் மகனை எப்படியாச்சும் இந்தியன் டீம் மேட்சுக்கு அனுப்பி ஆகணுன்றதுக்காக போலீஸ்காரவங்க கிட்ட கெஞ்சுற சீனாக இருக்கட்டும், தனக்கு கபடி மேலே எப்போ தப்பான அபிப்பிராயம் வர ஆரம்பிச்சிச்சுன்ட்டு எடுத்து சொல்கிற சீனாக இருக்கட்டும், தான் மகனுக்காக சாமியாடி குறி சொல்கிற சீனு, அப்படி தான் மகனுக்காக எல்லாத்துக்கும் முன்னின்று தான் மகன்கிட்ட சத்தியம் வாங்கி இப்படி பல சீனில் நம்மளை எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி ரொம்பவே என்ன சொல்ல நம்ம மனசில் நீங்காக இடம் பிடிச்சிடுறாரு பசுபதி அவர்கள். இந்த கதாபாத்திரத்துக்கு அவருக்கு எவ்வளோ விருது கொடுத்தாலும் அது ஈடாகாது. இவருடைய பெஸ்ட்டு கேரக்டர்ன்ட்டு இதை சொல்லலாம். எப்படி சார்பட்டா படத்தில் ரங்கன் வாத்தியார் கேரக்டர்லாம் மிரட்டினாரோ அந்த வரிசையில் இந்த கதாபாத்திரம் அவருடைய கெரியர்லேயே ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக கண்டிப்பாக இருக்கும். துருவ் விக்ரம் அவர்கள் இந்த படத்துக்காகவே உழைச்சிருக்காருன்னு நம்ம சொல்லணும். இந்த படத்துக்காக அவ்வளோ மெனக்கெட்டிருக்காரு. இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த மக்களாக எப்படி அந்த மக்களோட நடவடிக்கைகள்லாம் இருக்குது, அதே மாதிரி கபடியில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குன்றதை நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் இந்த படத்தில் நமக்கு பார்க்கும்போதே தெரியுது மனுஷன் ரொம்பவே மெனக்கெட்டிருக்காருன்ட்டு. உண்மையிலே இந்த படம் அவரோட பெஸ்ட் ஸ்டார்ட்டாக இருக்கும்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். எமோஷ்னலாகவும் சரி, ஸ்டண்ட்ஸ்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாரு. வாழ்த்துக்கள் துருவ் விக்ரம். அடுத்ததாக இந்த படத்தில் நடிச்சிருந்த நடிகைகள் அவங்களோட கான்ட்ரிபியூஷனை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிடி வாத்தியாராக வரக்கூடிய அருவி மதன், அமீர், லால், சின்ன கதாபாத்திரத்தில் வரக்கூடிய லெனின் பாரதி, அழகம் பெருமாள், அப்புறம் அவரோட பொண்ணாக வரக்கூடிய கதாபாத்திரம், அதே மாதிரி ஃபீமேல் லீட்ஸாக வரக்கூடிய அனுப்பாமா, ரஜிஷா விஜயன், எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்தில் கிரெடிட் கொடுக்க வேண்டியது பிடி வாத்தியாராக வரக்கூடிய அருவி மதன் கதாபாத்திரம் உண்மையிலே சூப்பராக எழுதப்பட்டிருந்துச்சு. நிவாஸ் கே பிரசன்னா அவர்களுடைய இசை இந்த படத்தோட ஒரு பெரிய பலம்ட்டே சொல்லணும். இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா பாடல்களும், முக்கியமாக தீக்கொளுத்தி, ரெக்க சீனிக்கல், காலமாட நாட்டம், இந்த மாதிரியான எல்லா பாடல்களுமே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பின்னணி இசையும் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஒரு பெரிய வலு சேர்க்கும் விதமாக தான் இருந்துச்சு. நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் ஒன் ஆஃப் தி அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர் இன் தமிழ் சினிமா. அவர் பண்ண முந்தைய படங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திகிடி, சேதுபதி, கூட்டத்தில் ஒருவன், இந்த மாதிரியான படங்களில் பாடல்கள்லாம் சூப்பராக இருக்கும், பின்னணி இசையும் சூப்பராக இருக்கும். ஆனால் ஏனோ இவருக்கு அந்த ரெகக்னேஷன்றது கிடைக்கவே இல்லை. இனியாச்சும் அவருக்கு கிடைக்கும்ன்றதை நம்ம நம்பலாம். வசனங்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம்ட்டு நம்ம சொல்லணும். இங்கே வேலியை உடைச்சிட்டு மேலே போகிறது மட்டும் புரட்சி இல்லை, ஒருத்தன் வேலியே போட முடியாத அளவுக்கு உயர்ந்து போகிறதும் புரட்சி தான் அப்படின்ட்டு அமீர் கதாபாத்திரம் சொல்கிறது. இங்கே நம்ம எதுக்காக சண்டை செஞ்சோன்றதை விட்டுட்டு சண்டை போடுற உணர்வை மட்டும் அடுத்த தலைமுறைக்கு கிடத்தியிருக்காங்க அப்படின்ட்டு அமீர் கதாபாத்திரம் சொல்கிறது. அதே மாதிரி நான் உன்னை ஜாதியை பார்த்து என் டீமில் எடுக்கலை, உன் விளையாட்டை பார்த்து தான் நான் டீமில் எடுத்தேன், நாளைக்கே நீ பெரிய ஆளானா அது எனக்கு ஒரு பெரிய பெருமை தான் அப்படின்ட்டு லால் கதாபாத்திரம் சொல்கிறது.
இங்கே நீ ஜெயிக்கிற வரைக்கும் நீ காலில் விழுந்து வந்த, லக்கில் வந்த, கோட்டாவில் வந்தன்ட்டு ஒரு கூட்டம் உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதை எதையும் பார்க்காம நீ ஓடிக்கிட்டே இருன்ட்டு லெனின் பாரதி சொல்கிற டைலாக்காக இருக்கட்டும், உண்மையிலே அற்புதமாக இருந்துச்சு. அதே மாதிரி முக்கியமாக துருவ் விக்ரம் அவங்க அப்பா கிட்ட, எங்கள் அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி, தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடி உருவான பகை இன்னைக்கு என்னையும் பாதிக்குது, இதுக்கு தீர்வு தான் என்னன்ட்டு அழுகிற அந்த டைலாக் உண்மையிலே இன்றைக்கி சமூகத்துக்கு ரொம்பவே தேவையான ஒரு டைலாக்காக வந்து இருக்குது. பொதுவாகவே மாரி செல்வராஜ் அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. மாற்று சமூகத்தினர்களை எப்பயுமே வில்லனாகவே தான் காமிக்கிறாரு, ஏன் அந்த சமூகத்தில் ஒரு நல்லவங்க கூட இருக்க மாட்டாங்களான்ட்டு. பட் அவருடைய படங்களில் காட்டியிருக்காரு, அது வேறு விஷயம். ஆனால் பொதுவாக நிறையா வாஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இதுதான். பட் இந்த படத்தில் அதை மொத்தமாகவே தகர்த்து எரிஞ்சிருக்காருன்னு தான் வந்து நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா 2 சமூகத்துக்கும் இடையில் உள்ள நியாயம் அநியாயம் எல்லாத்தையுமே அந்த படத்தில் எடுத்து பேசியிருக்காரு. அது ஒரு நல்ல விதமாகவும் வந்து பார்க்க முடியுது. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு நெகட்டிவ் இந்த படத்தோட டியூரேஷன். 2.25 மணி நேரம் ஓடுற இந்த படத்தில் சில சீன்ஸ்லாம் ரிப்பிட்டேட்டிவாக நமக்கு பார்க்குற மாதிரியான ஃபீல்கள்லாம் வந்து உண்டாகுது. அதாவது அவர் சண்டை போடுற அந்த சீன்லாம் ரிப்பிட்டேட்டிவாக இருக்குது. கபடி சீன்ஸும் நிறைய ரிப்பிட்டேட்டிவாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோயினாக அனுபமா நல்லா நடிச்சிருந்தாலும் அவங்களுடைய கதாபாத்திரம் இந்த கதைக்கு தேவையில்லையோன்னு தான் நமக்கு வந்து தோணுது. ஏன்னா அந்த கதாபாத்திரம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். கதைக்கு ஒரு அப்டக்கலாக தான் அந்த கதாபாத்திரம் வந்து போகுது. அதே மாதிரி தீக்கொளுத்தி பாடல் நல்லா இருந்தாலும் இந்த கதைக்கு எதுக்கு, ஒரு ஸ்பீட் பிரேக்கராக தான் இந்த படத்துக்கு வருது அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட கருத்துன்றது வந்து இருக்குது. இந்த படத்தோடைய காட்சிகள்லாம் மாரி செல்வராஜ் அவர்களுடைய முந்தைய படமான கர்ணன் படம் பார்த்த ஃபீலை ரொம்பவே நமக்கு வந்து கொடுக்குது. முக்கியமாக வந்து அந்த சாமியை வச்சு வரக்கூடிய குறியீடுகளாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த பஸ் ஃபைட்லாம் அப்படியே கர்ணன் படத்தை பார்த்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அவரோட முந்தைய படங்களை ரொம்பவே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. படத்தோட அடுத்த நெகட்டிவ் இந்த படத்தில் இருக்கக்கூடிய சில ஸ்க்ரீன் பிளே தொய்வுகள். இந்த படத்தில் 3 கதை ஓடுது. அதாவது 2 சாதிக்கும் இடையிலான போராட்டம் ஒரு கதையாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. லவ் ட்ராக் ஒரு பக்கம் ஓடுது, கபடி ட்ராக் ஒரு பக்கம் ஓடுது. இது எப்படி இருக்குன்னா நமக்கு பார்க்கும்போது ஒரு 3 வெவ்வேறு கதைகளை பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த திரைக்கதை பின்னல்ன்றது வந்து ரொம்பவே தொய்வாக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் நல்லா மெனக்கட்டுருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி அமீர் கதாபாத்திரமும் லால் கதாபாத்திரமும் நல்லாவே இருந்துச்சு. அவங்க ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கதைக்கு அது பெருசாக வந்து வலு சேர்க்கலையோன்ட்டு எனக்கு வந்து தோணுது. இந்த லால் கதாபாத்திரம் கூட ஹீரோவுக்கு வந்து ஒரு உதவி செய்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரமாக கொஞ்சம் நல்லாவே வடிவமைச்சிருந்தாங்க. அமீர் கதாபாத்திரமும் நல்லா இருந்துச்சு. பட் இந்த 2 கதாபாத்திரங்களும் எந்த விதத்தில் கதைக்கு உதவுதுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸாக வந்து பட்டுச்சு. இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியானவனவே இவங்க கதறலாம் ஆரம்பிச்சிருச்சு. மாரி செல்வராஜ் என்ன பெருசாக எடுத்துகிட்டு போகிறாரு, அமுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், புளியப்பட்டோம்ட்டு ஒரு அரைச்சமாகவே தான் அரைப்பார், பேசுனதையே தான் பேசுவாருன்னு சொல்லி கிக்கி பிக்கின்ட்டு ஒரு குரூப்லாம் வந்து சிரிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு சில குரூப்லாம் அது வழக்கமாக பேசுகிறது தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், காலங்காலமாக நாட்டாமல், சின்ன கவுண்டரு, தேவர் மகன், எஜமான்னு சொல்லிட்டு ஒரு கெத்து பேசுகிற படம், சாதி பெருமை பேசுகிற படமாக வந்துச்சுல்ல, அதை ரசிக்கிற நீ எதுக்கு பாதிக்கப்பட்டவங்க பேசுகிறப்ப மட்டும் உனக்கு வந்து எரியுது? இந்த கேள்விக்கே அவங்களால வந்து பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்றைக்கி மாரி செல்வராஜ் அவர்கள் பேசக்கூடிய அந்த தீண்டாமை ஒடுக்குமுறையெல்லாம் காலங்காலமாக வந்து குறையலை. அது வெவ்வேறு உருவமாக மாறி நம்மளை வந்து தாக்கிக்கிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ கூட திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் தான் நினைக்கிறேன், ஆமாம், ஆணவ கொலை வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி திருநெல்வேலியில் வந்து இப்போ கவின் ஆணவ கொலை வந்து நடந்திருக்கு. இப்படி நம்மளை சுற்றி தெரிஞ்சோ தெரியாமலோ நிறையா ஆணவ கொலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு சட்டம் இயற்றணுன்றதுக்காக பல ஆண்டுகளாக கம்யூனிஸ்டுகளும் சரி, விசிகாவும் சரி, மற்ற இயக்கங்கள்லாமும் சரி இதுக்கு போராட்டம் பண்ணி நேற்று தான் முதல்வர் அவர்களே வந்து இதுக்கு வந்து ஒரு சட்டம் இயற்றணுன்றதுக்காக ஒரு ஆணையம் அமைச்சு உத்தரவிட்டிருக்காரு. அதுக்காக முதல்வர் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த தீண்டாமையை வந்து ஒழிக்க முடியும். இன்றைக்கி இந்த தீண்டாமையும் வந்து நீ கண்டுக்காமல் இருக்கேல்ல, அதை பற்றி நீ பேசாமல் இருக்கேல்ல, நீ அதை கண்டுக்கிட்டு பேசுகிற வரைக்கும் மாரி செல்வராஜ் மாதிரியான ஆட்கள் அவங்களோட கதைகளை, அவங்களோட வழிகளை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள்ன்ற ஒரு புக்கில் அவரோட வழியை அற்புதமாக வந்து வெளிப்படுத்தியிருப்பார் மாரி செல்வராஜ். அதை தான் இப்போ திரை வடிவில் வந்து கொண்டு வராரு. அப்படி அவரோட வழியை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். நீ எப்போ எடுத்து பேசுகிற வரைக்கும், நீ இந்த விஷயத்தெல்லாம் கண்டுக்கிட்டு பேசுகிற வரைக்கும் மாரி செல்வராஜ் இதை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்பார். அதே மாதிரி இதை பற்றின படங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும்.
ஓவரால் பைசன் காளைமாடன் ஒரு நல்ல என்டர்டெய்னர் தான். இதை சிறப்பான திரைப்படம்னு சொல்ல முடியலைனாலும் கண்டிப்பாக ஒன் டைம் நல்ல என்டர்டெய்னர் தான், ஒரு டீசன்ட் வாட்ச் தான். நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். ஒரு நல்ல கிரிப்பிங்கான, எந்த விதத்துலேயும் உங்களை போர் அடிக்காமல் பார்க்க வைக்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த பைசன் காளைமாடன். ஆனால் இந்த படத்தை வந்து ஏன் சிறப்பான திரைப்படம்னு சொல்ல முடியலன்னா, வாழை, பரியரும் பெருமாள் மாதிரியான படங்களை எடுத்த மாரி செல்வராஜோட கெப்பாசிட்டி இது கிடையாது. அவர் நினச்சா இன்னமும் சிறப்பாக எடுக்கலாம். சில விஷயங்களில் தோய்வுகள் இருக்குது, அதை சரி பண்ணி இந்த படத்துக்கு மெனக்கெட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சிறப்பான படமாக வந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி மாரி செல்வராஜ் படங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு டீசன்ட் வாட்சாக, ஒரு ஆவரேஜ் வாட்சாக தான் பட்டுச்சு. பட் ஓவரால் ஒரு நல்ல கிரிப்பிங்காக உங்களை உட்கார வைக்கக்கூடிய தன்மை இந்த திரைப்படத்துக்கு வந்து இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் until then bye.